இது என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய பதவி சம்பந்தமான அந்த வழக்கு தான் இப்போ பேசு பொருளாக ஊடகங்கள் மத்தியிலையும் எல்லாரும் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கணும். நடக்க போகிறத நான் ஏற்கனவே முதல் போட்ட வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன், இதான் நடக்க போகுது. ஆனால் இது நடந்ததுக்குரிய காரண கர்த்தாக்களை மக்களுக்கு இனங்காட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. இப்போ இந்த வழக்கை ஒரு சிங்கள ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒருத்தர் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். ரோகன கீரத்தோ ஏதோ ஒரு பேரில் அவர் பதிவு செய்திருக்கார். அவர் தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். இப்போ தமிழ் மக்களுக்கு, அதாவது வடக்கில் வாழ்கிற எங்களோட மக்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் தோலுரித்து காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த வழக்கை இன்றைக்கு பதிவு செய்யலை, அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு ஒரு வருடங்களுக்கு பிறகு, இல்லை சிங்களவர்கள் மத்தியில் இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் போராடினதுக்கு பிறகு இந்த வழக்கு பதிவு செய்யப்படையலை. அதில் தெளிவாக இருந்தோம். அது அவர் பாராளுமன்றத்துக்கு 3-4 மாதங்கள்லேயே இந்த வழக்கை பதிவு செய்யப்பட்டுடுது. அப்போ நாங்கள் இங்கே ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ஒரு வைத்தியராக இருந்தவர் திடீரென்று 3 மாதங்களுக்குள் பாராளுமன்ற உறுப்பினராக வருகிறார். 3 மாதங்களுக்குள் பாராளுமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எத்தனையோ மாதங்கள் அவரை பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கே அனுமதிக்கவில்லை. அனுமதிக்காதப்பட்டு 3 பாராளுமன்ற அமர்வுகள் நினைக்கிறேன், 3-4 பாராளுமன்ற அமர்வுகள், அதாவது கிழமைகள், வாரங்களுக்கு அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி சிங்கள ஒரு சமூக செயற்பாட்டாளர்களுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டார். அவர் வழக்கு பதிவு செய்வதற்கு எப்படி காரணமாக இருந்தார் என்ற ஒரு கேள்வியை தமிழ் சமூகம் நிச்சயமாக கேட்கணும். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன யோசிக்கிறோம், சிங்களவங்கள் சேர்ந்து அவர வாக்கு பதவிக்கு ஆப்படிச்சிட்டாங்க என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பரவலாக யோசிக்கிறோம். இதால் தான் நடந்தது, இந்த அரசாங்கம் தான் ஆப்படிச்சிட்டுது, அவற்றை பதவியை இல்லாமல் ஆக்க போகுது என்ற ஒரு யோசனையை மக்கள் மத்தியில் இருக்குமே. டாக்டர் ஆதரவாளர்கள் யோசிப்பினோம், இந்த என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் அவற்றை பதவியை பறிக்குதுன்னா அது உண்மை, ஒரு விதத்தில் அது உண்மை. நான் அதைத்தான் பின்னே கதைக்க போகிறேன். இப்போ என்னென்னு சொன்னால், இந்த பதவி சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒரு சிங்கள நபராக இருந்தாலும் இந்த வழக்கை நடத்த வேண்டும், இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஊக்கம் மருந்து கொடுத்ததும், அவரை கொண்டு ஒரு அம்பாக, வில் எய்தவர்கள் வேறு, அவையத்தான் நான் இப்போ இனங்காட்ட போகிறேன். ஒரு அம்பை எய்தவர்கள் வேறு யார், அம்பாக பயன்படுத்தியதும் யார் என்ற தெளிவு தமிழ் மக்களுக்கு இருக்கணும். இப்போ தையிட்டி போராட்டத்துக்கு முன்பதாகவே, தையிட்டி சம்பந்தமான விமர்சனங்களுக்கு முன்பதாகவே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய பதவி சம்பந்தமான இல்லாமல் ஆக்க வேண்டும், அந்த பதவியை நீக்க வேண்டும், அவரை பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சிந்தித்தது யார் என்றதான் இப்போ முக்கியம். இப்போ இங்கே தான் பிரச்சனை. இந்த வீடியோ பார்த்த பிறகு நிறைய பேர் குளறுவினம் கத்துவினோம், அதுக்கு ஒன்றும் செய்யலை. அது உண்மையை சொன்னால் கோபுரத்தான் செய்யும். அதை நாங்கள் அது மாதிரி பல படங்களாக பார்த்துட்டோம், அது வேறு பிரச்சனை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு சிங்கள நபருக்கு இப்படி திடீரென்று ஒரு வைத்தியராக இருந்தவர் மேலே திடீரென்று அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே வரார், எப்படி அவருக்கு எதிர்ப்பு வந்தது, இப்படி அவர் அரசியல் ரீதியாக அவரை பாதிச்சிருப்பார் என்று யோசிங்க. ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்கணும். திட்டமிட்ட ரீதியில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினரால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் அவர். மிக தெளிவாக சொல்கிறேன், திருப்பியும் கேளுங்க. இந்த சைக்கிள் கட்சியால் திட்டமிட்ட ரீதியில் இறக்கப்பட்டவர் தான் இந்த விஜித கேரத்தா, என்ன ஒரு பேர், அந்த சமூக செயற்பாட்டாளர். இவர்களுடைய கைக்கூலி. இப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், சிங்களவர்களை அகற்றுவோம், சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுவோம், சிங்கள மக்களுடைய காணி சுவீகரிப்புக்கு எதிராக போராடுவோம் என்பவர்களுக்கு நண்பர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்ன்றதை இங்கே இனம் கண்டு கொள்ளணும். சும்மா இந்த கேம்பஸ் படியங்களும் அங்கே இருக்கிற உண்மையாகவே பாவப்பட்ட ஜனங்களும் இவங்களோட கதையை நம்பி போய் ஏமாறாதீங்க. முதலாவது விஷயத்தை சொல்கிறேன், கயேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அணியினருக்கும், தமிழரசு கட்சி உள்ளிட்ட அணியினருக்கும், இந்த இபிடிபி சம்பந்தப்பட்ட அணியினருக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சிங்கள பிரதேசங்களில் ஆதரவு வழங்குறதுக்கும் அவைய செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒவ்வொரு குழுக்கள் இருக்குது. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த வீடியோ மிகவும் முக்கியமானது. இந்த வீடியோவுக்கு பிறகு நிறைய என்ன போட்டு டிக்டாக்களில் வட்டி கட்டி போட்டு ஏதோ எல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அச்சுறுத்தல்கள் விடுவினம், கொமெண்ட்டில் கத்துவினம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உண்மையை நான் தெளிவாக சொல்கிறோம். ஒவ்வொரு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும்
இவைகளை பாதுகாக்கிறதுக்கும் இவேண்ட அரசியலை சிங்கள பிரதேசங்களில் வந்து இவைகளை பாதுகாத்து இவையை கொண்டு போகிறதுக்கும் இவேண்ட திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கும் இங்கே இருக்கிறார்கள், அதாவது தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு அரசு, இப்போ சைக்கிள் கட்சியை தமிழரசு கட்சி பழி வாங்கணுமெண்டா அங்கே ஒரு டீமை வச்சிருக்கணும் சிறுதரனுக்கு எதிராக வழக்கு போடுறதுக்கு. விளங்கி கொள்ளுங்க. இப்போ கயேந்திரகுமார ஒரு வாகன விபத்து நடக்க அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அதை கொண்டு வரணுமெண்டா தமிழரசு கட்சி சுமந்திரன் உட்பட்ட தரப்புகள் அங்கே ஒரு டீமை வச்சிருக்கணும் இவைக்கு எதிராக வழக்கு போடுறதுக்கு. இப்போ வைத்தியர் ராமநாதன் சொன்னாங்க அப்படி ஒரு டீம் இல்லை, இவர் தான் என்னென்னாலும் செய்யணும். இப்போ அவருக்கு அப்படி தேவையும் இல்லை. இப்போ இந்த வழக்கு எம்பி வழக்கில் ஏற்கனவே திட்டமிட்ட ரீதியில் சைக்கிள் கட்சி முக்கியமாக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினர் வந்து திட்டமிட்ட ரீதியில் இறக்கினதான் அந்த சிங்கள நபர் ஒருத்தர் சமூக செயற்பாட்டாளர் என்ற போர்வையில் வந்தவர். அவருக்கு நீங்கள் மக்கள் ஜென்ரலாக யோசிங்க, இப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் யோசிங்க, சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் ஏன் வந்து கத்த போகிறான்? அவன் நாட்டில் அவன் அரசியலுக்குள்ள எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ விமர்சனங்கள், அவன் போராட வேண்டிய நபர்கள் எவ்வளவோ பேர் அங்கே இருக்கிறான். ஒருத்தன் திடீரென்று வந்து அர்ச்சுனா ராமநாதன் என்று விமர்சித்து அவரோட பதவிக்கு ஆப்படிக்கணும் என்று சிந்திக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அவரால் என்ன பாதிப்பு வந்திருக்குன்றா துளியளவு கூட பாதிப்பு வரல. இன்றைக்கு வரைக்கும் டாக்டர் அவரை பார்த்தாரோ அல்லது கதைச்சாரோ அது கூட எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இவர் பாராளுமன்றத்துக்கு வந்து சில நாட்களுக்குள்ளேயே இப்படி ஒரு வழக்கை பதிவு செய்யணும்ன்றா இது யாருக்கு இவர் பாதிப்பாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறார்ன்றதான் மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த வீடியோ கடைசி மட்டும் பார்த்தா தான் இதுக்குள்ளே இருக்கிற புதையல்கள் வந்து எங்களுக்கு விளங்கும். நிச்சயமாக இந்த வீடியோ பாருங்க, கட்டாயம் பாருங்க. டாக்டர் ஆதரிக்கிறார்களும் டாக்டர் ஆதரிக்கலாமா வேண்டாமான்றார்களும் ஏன் இவற்றை பதவி பறிபோகுது என்று சிந்திக்கிறார்களும் இந்த வீடியோ மிக தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. என்ன சொல்கிறேன்னா திட்டமிட்ட ரீதியில் எங்களோட தமிழ் தேசிய கட்சிகள் இவரை தங்களுடைய முகத்திரையை கிழிக்க போறார் என்ற அச்சம் வந்த நேரத்திலே இவருடைய பதவிக்கு எதிராக அதை ஆராய்ஞ்சு நோண்டி எப்படி வந்தவர் இதான் அவைக்கு வேலை, எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி நோண்டி இந்த வழக்கு வந்து ஒரு உண்மையாகவே இது ஒரு வழக்காக கொண்டு போகப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் அதுக்கான பொய் குற்றச்சாட்டுகள் அதுக்கான பொய் ஆதாரங்களை சேகரித்து இந்த மருத்துவ மாஃபியாக்கள் உட்பட, அதாவது இந்த வைத்தியசாலையில் ஊழல்வாதிகள் உட்பட சத்தியமூர்த்தி, இந்த மூர்த்தி, கேதீஸ்வரன் இவை எல்லாம் சேர்ந்து எல்லாரும் இப்போ தமிழ் சைக்கிள் கட்சியோட தான் நிற்கணும். ஏன்னா அர்ச்சுனா ராமநாதனை யார் வலுவாக எதிர்க்கணுமோ அவையோட தான் ஊழல்வாதிகள் முழு பேரும் போய் சேர்ந்து நிற்கணும். என்னென்னு சொன்னால் சேர்ந்து நின்று புரசராக கொடுப்பேன். இவையெல்லாம் சேர்ந்து திட்டமிட்ட ரீதியில் சைக்கிள் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த சைக்கிள் கட்சியின் தலைவருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் முக்கியமான ஏற்பாட்டில் போடப்பட்டது தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த எம்பி வழக்கு. இந்த எம்பி வழக்கு வந்து இவர் திட்டமிட்ட ரீதியில் செய்த ஒரு சித்து விளையாட்டு. இந்த சித்து விளையாட்டு வந்து எப்படி போப்போதுன்றது அடுத்த பிரச்சனை, அதை எப்படி வைத்தியர் தனக்கு சாதகமாக மாற்றுவார்ன்றது எல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. இதை தமிழ் மக்களுக்கு தோலுரிச்சு காட்டணும். மக்களுக்காக ஒருவன் போராடும் போது தங்களால் முடியாததை இன்னொருத்தன் வந்து செய்யும் போது எப்படி இந்த எனிமிகள், அதாவது இந்த எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கு ஒரு வெளிச்சமே வரக்கூடாதுன்றதை எப்படி அடித்து மூடி இருக்கிறார்கள்ன்றதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் இந்த வழக்குக்கு உறுதுணையான முக்கியமான அவரை ஒரு கைக்கூலியாக வச்சு செய்தது. இதுக்கு இப்போ ஆதரவு கொடுக்கறது தமிழரசு கட்சி, அடுத்தது வந்து தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கம், ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கம். இப்போ பவர் யார்கிட்ட இருக்குன்னா என்பிபி அரசாங்கத்திட்ட. தேவை யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் தமிழரசு கட்சிக்கும் இருக்குது, சைக்கிள் கட்சிக்கும் இருக்குது, எல்லா ஒட்டுக்குழு கட்சிகளுக்கும் இருக்குது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்திலிருந்து வெளியே போடப்படணும் என்ற தேவை வந்து இவ எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் பவர் யார்கிட்ட இருக்குது? என்பிபி அரசாங்கத்திட்ட இருக்குது. இப்போ அவதானே நீதிபதிகளை கூட தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும். நீதிமன்றங்களுக்கு கூட கோல் பண்ணி என்ன சொல்லினோம், சரி துப்பாக்கி நாங்கள் தான் பாதுகாப்புக்கு கொடுத்துறாங்க, இருந்தாலும் அவரை தூக்கி உள்ளே போடுங்க, துவக்க பறியுங்க. சரியா? ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். என்னன்னு சொன்னால் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். பவர் இருக்கிறது வந்து என்பிபி தான், அதை அவைக்கு பயன்படுத்த தெரியாது. இப்போ அதை அதை விடுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த என்பிபியோட சேர்ந்து தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பதவியை பறிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த வழக்கை போட்டது ஒரு சிங்கள நபர். அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு பாத்திரமாகத்தான் இருக்கிறாரே ஒழிய, அது ஒரு பொருளாகத்தான் பயன்படுத்தப்படுற ஒரு பொருளாகத்தான் இருக்கிறாரே ஒழிய தேவை அவருக்கு இல்லை. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய பதவி பறிப்பு தேவைன்றது அவருக்கு இல்லை. அடுத்தது அவர் வந்து பதவியில் குந்த போகிறதும் இல்லை. இப்போ இவை யோசித்தது யார், சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் அவருடைய
பாராளுமன்ற வருகை என்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவள் வரமாட்டா, அவள் அதுக்குள்ள உள்ளிட மாட்டா, அப்படி ஒரு விஷயம் நடக்காது என்று தான் இவை சிந்திச்சது. மற்றது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனும் அவ கொண்டு வந்து உள்ள விடமாட்டார் என்ற ஒரு சிந்தனை தான் இருந்தது. அப்படி இருந்தால் அடுத்த கட்டம் ஒன்று சைக்கிள் கட்சியிலிருந்து 6வது ஒரு ஆள் வரலாம், அல்லது பழையபடி மயூரனை கொண்டு வந்து இதுக்குள்ள சொருகி ஏதாவது ஒரு குளறுபடியை செய்யலாம் என்றதான் இவை என்ன திட்டமிட்ட ஒரு சிந்தனையாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே இந்த வழக்கை பதிவு செய்து இவரை பாராளுமன்றத்தில் இருந்து அகற்றணும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் எடுக்கல. என்பிபி அரசாங்கம் இன்றைக்கு அதை பயன்படுத்துது. ஆனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது சைக்கிள் கட்சியை சேர்ந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினர். அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். தமிழ் மக்கள், வடக்கில் வாழ்கிற மக்கள், ஊழலை எதிர்க்கிற மக்கள், ஊழலுக்கு எதிராக வேலை செய்யணும்னு நினைக்கிற மக்கள், ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் என்று சிந்திக்கிற எங்கட தமிழர்கள் ஒரு விஷயத்தை சிந்திச்சு கொள்ளணும். இந்த வழக்கை பதிவு செய்தது எங்கட தமிழ் தேசிய கட்சிகள். அதாவது முக்கியமாக அடுத்த தேசிய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்தான் இந்த வழக்கை திட்டமிட்ட ரீதியில் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதுதான் உண்மையான விஷயம். இது வந்து இன்றைக்கு நடந்த விஷயம் இல்லை. இது வந்து போன வருடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாராளுமன்றத்துக்குள்ள வந்ததிலிருந்தே இவங்க திட்டமிட்டு அவர் எப்படியாவது வெளியே கொண்டு போகணும். அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வன்மத்தோட அவர் மீதான சேறு பூசல்களை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் செய்திருக்கும். எவ்வளவு வன்மத்தோட இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் மக்கள் முன்னணியா அந்த பேரவையா என்ன ஒரு பேரொன்று வச்சிருக்காங்க சைக்கிள் கட்சியும் சேர்ந்து எவ்வளவு வன்மத்தோட இவருடைய பதவியை பறிக்கிறதுக்கு வேலை செய்திருப்பாங்க. யாரென்றே தெரியாத ஒருத்தர் வந்து வழக்கு போட்டு வைத்தியர் அர்ச்சுனாவை கொண்டு போய் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அவர் ஒன்றும் முட்டாள் இல்லை, அவருக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. ஆனால் மக்கள், தமிழ் மக்கள் சிந்திக்கணும், இவர்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்லது சிங்கள அரசியலுக்கு எதிரானவர்கள், சிங்கள அரசியல்வாதிகளோட தொடர்பு இல்லை, நாங்கள் தனிய தமிழ் தேசியம்தான் பேசுவோம், சிங்க கொடியை கையில் வச்சிருக்க மாட்டோம், இலங்கையின் தேசிய கொடியை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று கத்திர குளர்ற எல்லாருக்குமே பினாமிகள் சிங்கள ஏரியாவில் தான் இருக்கணும். தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. முழு சிங்களவர்களையும் பினாமியாக வச்சு கொண்டு சிங்களவர்களில் இருக்கிற ஒட்டுக்குழுக்களை தங்களுக்கு ஆயுதமாக வச்சு கொண்டு தான் இவ உண்மையான தமிழ் அரசியல்வாதிகளை இல்லாமல் ஆக்கின. உங்களுக்கு தெரியும், காலங்காலமாக எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் மக்களுக்காக உண்மையாக இருக்க வந்தாக்கள் சுட்டு கொல்லப்பட்டதும் அவர்களோட அரசியல் வரலாறுகள் மவுனிக்கப்பட்டதும் மிக பிரதானமான காரணம் இந்த தமிழரசு கட்சி, இந்த சைக்கிள் கட்சி. இவியல் திட்டமிட்ட ரீதியில் செய்து போட்டு ஏதோ ஒரு சிங்கள கட்சியையோ ஏதோ ஒரு சிங்கள குழுக்களையோ மாட்டி விட்டுட்டு இவை இருந்துருவின. இவேண்ட அரசியல் இன்றைக்கு வரைக்கும் நிலையா இருக்கு. விளங்குதோ? இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இதை மக்கள் புரிஞ்சு கொண்டு செயற்படுற வரைக்கும், இதை மக்கள் புரிஞ்சு கொண்டு விழிப்படைகிற வரைக்கும் இவர்களுடைய ஏமாற்று வேலைகளும், அது அர்ச்சுனா ராமநாதன் இல்லை, யார் வந்தாலும் அவர்களை பாராளுமன்றத்திலிருந்து துரத்துறதிலையும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு அவப்பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்கிறதிலையும் மிக குறியா கரிசனையா இவை செயற்படுவினம் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இந்த வைத்தியர் அர்ச்சுனாவுடைய பதவிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வழிகிட்டது சிங்கள ஒருவர் இல்லை, ஆனால் இது தமிழ் தேசிய கட்சியெல்லாம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வழிகிட்டது. இன்றைக்கு அதை சாதகமாக பயன்படுத்தி என்பிபி அரசாங்கம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி இந்த அவருடைய பதவிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி செய்து. ஏனென்றா இப்போ என்பிபி அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு பொது எதிரியாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இருக்கிறார். ஏனென்றா எல்லாருடைய கண்ணுக்குள்ளேயும் எல்லாருடைய மண்டைக்குள்ளேயும் விரலை விட்டு ஆட்டி அவை அச்சுறுத்துறது வந்து அதுக்கு ஒரு அவைக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது வந்து ராமநாதன் அர்ச்சுனான்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். சிந்திச்சு பாருங்க, ஒருத்தருக்கு எதிராக இவ்வளவு குற்றநாய்கள் போராடுதுன்னு சொன்னால் அவருடைய பவர் எப்படி இருக்கும், அவருடைய பலம் எப்படி இருக்கும்ன்றதை சரியா சிந்திச்சு பாருங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தித்தான் போடுங்கடா, சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா, முட்டுத்தடை வென்று வருவோம் ஒற்றுமையாகுங்கடா, எட்டும் வர எட்டி நடக்கட கட்டளை கெடுங்கடா.